ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்ம ராசி. நான் சொன்ன அந்த 5 ராசிகள்லையே பார்த்தோம்னா 3வது சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசி மட்டும்தான். எதனாலன்னா இந்த சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்திலேயே வந்துட்டு குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட இருக்கிறது. ஸோ இந்த லாபஸ்தானத்துல இந்த இருகிரக சேர்க்கை ஏற்படுறனால இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது இனிமே இருக்காது. இவ்வளோ நாள் வந்துட்டு பண வரவுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன் பணம் வரதுக்காகவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க, வருமானம் இல்லாம இருந்திருப்பீங்க, ஸோ வருமானம் இருந்தும் ப்ரமோஷன் இல்லாம இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பணத்துல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வரக்கூடிய இந்த 2025 ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். வரக்கூடிய பணத்தை எந்த அக்கௌண்ட்ல போடுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமா பண விஷயத்துல வந்துட்டு ஏகப்பட்ட லாபங்களை சந்திக்க போறீங்க. முழுசா பாத்தீங்கன்னா கஜலக்ஷ்மி ராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்துது முதலாவதாக. ஸோ எதனாலன்னா லாபஸ்தானத்துல வர்றனால இவங்களுடைய 5ஆம் அதிபதி குருவாக இருக்காங்க சிம்ம ராசியிலிருந்து. ஸோ அந்த அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற 11ஆம் இடத்துல வந்து கிரக சேர்க்கையில ஏற்படுறனால உங்களுக்கு வந்து மனதில் நினைத்த காரியம் அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாம நடந்து முடியும். ஸோ அடுத்தது குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து குலதெய்வத்துடைய அருள் இல்லை, குலதெய்வ தரிசனம் செய்யுங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும். ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச தரிசனமாகட்டும் வழிபாடு ஆகட்டும், ஸோ அந்த வழிபாட்டினுடைய பலன் அப்படிங்கிறது முழுமையா வந்து இந்த ஜூலை, அடுத்த ஆண்டு ஜூலை முதல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக இது நாள் வரைக்கும் வந்து தடைகள், மருத்துவ செலவு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அடுத்தது திருமண தடை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன், அல்லது திருமணத்திலேயே பிரச்சனை, திருமணம் ஆகிறதுல, ஸோ இந்த மாதிரி ஒரு தடைகள்ல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துரும். ஸோ திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா கட்டாயம் நீங்க வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும் பொழுது, யார் ஒருத்தங்க கணவன் மனைவி 2 பேத்துல சிம்ம ராசியில இருக்கீங்களோ அவங்க விட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ வேலையில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வருமானம் இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு கட்டாயம் வந்து அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துல இருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ தொழில் செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யற இடத்துல சிங்கத்தின் உருவப்படம் அல்லது யானையின் உருவப்படம், இது 2ல ஏதாவது ஒரு படத்தை வந்து மாட்டி வைங்க. அதுவும் கிழக்கு அல்லது வடக்கு, மெயினா வந்துட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தோம்னா வடக்கு தான். ஸோ வடக்கு நோக்கியவாறு அந்த படங்களை, உருவப்படங்களை மாட்டும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது தொழிலில் வந்து தேடித்தரும். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க மேன்மேலும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை அன்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ முதல் நாள் புதன்கிழமை இரவு போய் அங்கே தங்கி இருந்து அடுத்த நாள் விடியற்காலை, வியாழக்கிழமை விடியற்காலை தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்களை மேன்மேலும் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ மெயினாக நீங்கள் வந்து யானை படத்தை அடிக்கடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கையில் பணம் அப்படிங்கிறது தங்கி கொண்டே இருக்கும். ஸோ இந்த குரு சுக்கிர நினைவுங்கிறது மிதுன ராசியில் வந்து நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு தான் வந்து இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் வந்து உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் வந்து பகைவருடைய, அதாவது மீனத்துடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி 2 பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிர நினைவு குடும்பஸ்தானத்தில் இணைறாங்கன்னா கட்டாயம் வந்துட்டு 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியா பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி, இந்த 2 பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது
கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் வந்துட்டு நிறைய பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுர குருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே ஏற்படும். சரி, இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.